அது ஒண்ணு இல்லப்பா, காயத்ரி கல்யாணத்துக்கு நகை வாங்க போயிருந்தோம்ல, அப்போ பைரவி தான் எல்லா நகையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்தா. ஆறுமுகம் என்ன பண்ணா தெரியுமா? காயத்ரிக்கு வாங்கின அத்தனை நகைகளையும் இன்னொரு செட் வாங்கி பைரவிக்கு கொடுத்தான். அத பத்தி தான் சிந்து உங்ககிட்ட சொல்றா. ஆறுமுகம் அத்தானுக்கு பைரவி மேல எம்பிட்டு பிரியம் இருந்தா எம்பிட்டு நகையை வாங்கி கொடுத்திருப்பா. நீயாவே பைரவி கொடுத்து வச்சதே விஷயம் என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா பைரவிக்கு ஆறுமுகம் மாப்பிள்ள எம்பிட்டு நகை வாங்கி கொடுத்திருக்காங்க. சிந்துக்கு சிவா மாப்பிள்ள எதுவும் வாங்கி கொடுக்கலன்னு அவங்க மனசு சங்கடப்படுவாங்கன்னதே ஏதோ உங்ககிட்ட சொல்ல சொன்ன டாக்டர். மத்தபடி நீ எனக்கு நகைலாம் வாங்கி தர வேண்டாம். பாவம் சிவா சிந்து அவளை நகை கடை கூட்டிட்டு போய் அவளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடு. அவளும் வெளிப்படையா வேணும்னு கேட்டு சங்கடப்பட்டுட்டு இப்படி சுத்தி வளைச்சு ஒரு கதை சொல்றா. ரவி, உனக்கு ஆறுமுகம் அத்தா நகை வாங்கி கொடுத்த மாதிரி டாக்டர் எனக்கும் நகை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. நாளைக்கு என்ன நகை கடைக்கு கூட்டிட்டு போறாங்களா? கூட்டிட்டு போறேன்னு எப்ப சொன்னேன்? கூட்டிட்டு போவேங்கிற நம்பிக்கையில அப்படி சொன்னேன் டாக்டர். சென்னையில ஸ்பேஸ் சயின்ஸ் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க. அதனால நான் நாளைக்கு சென்னைக்கு போறேன். தாராளமா போயிட்டு வாமா. இதெல்லாம் நீ என்ன கேட்கணும்னு அவசியமே இல்ல. அப்ப நான் இப்பவே ஃளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கிறேன்.